குழம்பு குண்டாவை அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை சேர்த்து, பச்சை மிளகாய் 4 சேர்த்து, அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினான்னா தக்காளி 3 தக்காளியை போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின வாட்டி பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டிங்கன்னா அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். நல்லா பெரண்டு இது பண்ண வாட்டி 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளை போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்த வாட்டி புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறின வாட்டி அரைப்பதம் காய் வெந்தின வாட்டி உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. வேக வச்ச துவரம் பருப்பை எடுத்து அதோடு சேர்த்து நல்லா கிளறி தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா வேகட்டும். நல்லா காய் வெந்த வாட்டி திருவி வச்ச தேங்காயை கடைசியாக சேர்த்து நல்லா 2 கொதி வந்தானே நல்லா கிளறி மூடி வச்சிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. எங்கள் பாப்பா இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். சாப்பிட்டு பாருங்கள். வாய் அப்படியே சுண்டி இழுக்கும்.